ஹாய் guys, I'm ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். தென் ஒரு பிகினராக இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு மணி ஆன்லைன்லன்றது மேக் பண்ண முடியுன்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து 2025 என்ட்ரி ஆக போகிறோம். இன்னும் சம் 2 days தான் இருக்குது. இந்த வீடியோஸ் நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ எனக்கு சரியாக தெரியாது. சரிங்களா? ஸோ அதாவது நீங்கள் என்றைக்கு உள்ள கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு நினச்சி உள்ளே வந்தாலுமே, பட் உங்களுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சால் தான் அமௌண்ட் வரும், இல்லைனா வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்த புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களால் ஒர்க் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு 3லேருந்து ஒரு 5 மணி நேரமாச்சும் கம்பல்சரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆகுங்க. இல்லைனா யாரும் வர வேண்டாம். ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்துட்டு தானே இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வெறும் 0.12 சென்ட்ஸு. டிராஃபிக் பார்த்தீங்களா, 677 பேர் வந்திருக்காங்க. அதுவே நான் எஸ்டேக்கு வைக்கிறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட 1160 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக 0.13 சென்ட்ஸு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஸோ ஒரு பிகினராக இருந்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, இது போல் தான் இருக்கும் ரெவன்யூன்றது கூகுள் ஆட்சன்ஸில். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஆர்கானிக்கும் 1000 பேர் வந்து ஒரு நாளைக்கு வெறும் ரூ. 10 இந்தியன் கரன்சிக்கு வந்தால் போதுமா? பட் ஆனால் போதும்னு நினச்சி நம்ம கண்டினியூஸாக நம்மளுடைய எஃபெக்ட்டை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக வருது, எப்படி ப்ரோ வேலை செய்ய முடியும்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியலில் வந்து பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ஏற்ற முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டில் கண்டென்ட் குவாலிட்டியாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் பேஜ் ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேஜ் ஆர்பிஎம்ன்றது எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னா, அதுக்கு வந்து நல்ல ஒரு சிபிசி இருக்கும். காஸ்ட் பர் கிளிக் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? அதிகமான ரெவன்யூ வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே நம்ம வந்து ரொம்பவே பிட் ரேட்டு கம்மியாக இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ஸு, நார்மலாக டெக் ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, நியூஸ் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறதுலாம் ரெவன்யூன்றது கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இனிஷியலில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்றதால எல்லோரும் டீமோட்டிவேட் ஆகிட்டு வெளியே ஓடிடுறாங்க பாதி டைம்லேயே. புரியுதுங்களா? அதனால் நம்மளாலையும் ஒர்க் பண்ண முடியும்னு நினச்சி உள்ளே வாங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியும். ஓகேவா? பட் ஆனால் 1 இயர் ரெவன்யூ எதிர்பார்க்கக்கூடாது. ஃபுல் எஃபெக்ட்டை போட்டுட்டு ரிசல்ட் எதிர்பாருங்க. புரியுதுங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னும் டீட்டெயில்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். வெப்சைட் சம்மந்தமாக எனி டவுட்ஸ், உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ் வேணாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.